வணக்கம். முதலீடு செய்யும்பொழுது நம்மளுக்கு அதிகமாக முதலீடு நம்மளுக்கு எப்படி ரிட்டர்னை கொடுக்குறதுன்னு பார்க்கும்போது ரொம்ப கன்சர்வேட்டிவாக சில அப்ரோச்சஸ்லாம் பார்த்தோம். எஃப்டி அதை போல். இப்போது நம்மளால் ரிஸ்க் எடுக்க முடியும், ஏஜும் அதுக்கு ஒத்துழைக்கிறது. ஒரு சிறு 30 வயசு 35 வயசுலாம் இருக்கும்போது கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து பணத்தை பெருக்கும் வழியை நம்ம பார்க்கலாம். அதுவும் சேஃபாக, அதாவது பணத்தை பெருக்கிறதுனா ஸ்பெக்குலேட் பண்ணணும்னு சொல்லலை, சேஃபான மெத்தட்ஸ் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கும்போது டைவர்சிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கிறது. அதை பற்றி சில நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு சில அட்வைஸ் அது கைடன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதில் செய்யும்பொழுது கண்டிப்பாக அது வந்து பல மடங்கு நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சில பேர் வந்து கோல்டு ஆசைப்படுவாங்க. கோல்டு பொறுத்த வரைக்கும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது போர்ட்ஃபோலியோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்றால் எல்லா பகுதிகளிலும் நம்மளுடைய முதலீடு இருக்க வேண்டும். பேங்க் முதலீடு கொஞ்சம், கொஞ்சம் ஸ்டாக்கு, கொஞ்சம் கோல்டு, கொஞ்சம் ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி எல்லாமே ஒரு விகிதத்தில் இருக்கணும். ஒரு தனிநபருக்கு இன்னொரு தனிநபர் அது மாறுபட்டு இருக்கும். அது வந்து கைடன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு தேவை என்பதை நிர்ணயிக்க முடியும். ஸோ கோல்டில் ஒரு 5% மேலே வைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது வந்து அதிக ரிட்டர்னை கொடுத்து தான் சரித்திரம் இல்லை. அடுத்தது கார்ப்பரேட் டெபாசிட் என்பது கொஞ்சம் பெட்டர். ஒரு பேங்க் கொடுக்கக்கூடியதை விட கொஞ்சம் கூட கொடுப்பாங்க. அதில் போகலாம். பெரும்பாலும் அது வந்து நிறுவனங்கள் தான் செல்லும், தனி மனிதர்கள் அதில் போட மாட்டாங்க. இதை தவிர சில இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதை நீங்கள் இந்தியாவில் கூட இன்வெஸ்ட் பண்ணாத வெளிநாடுகளில் உள்ள ஸ்டாக்ஸ்லாம் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். டாலர் கரன்சின்னு கமாடிட்டி ட்ரேட்லாம் பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைந்து அதை புரிந்து கொண்டு சரியான கைடன்ஸில் போகும்போது அடுத்தடுத்து நீங்கள் நிறையா அதில் பண்ணலாம். சும்மா யாரோ டிப்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நீங்கள் மாத்திரம் போகக்கூடாது. இதில் நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது உங்களோட ஹார்ட் ஏர்ன்டு மணி. அதில் சில விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் தவிர்க்கணும்னு நான் சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தாக்க யூலிப்ஸ்ன்னு சொல்லுவோம், யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான். அதுக்கு ப்ராப்பர் இன்சூரன்ஸே எடுக்கலாம், டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானதும் கூட. இன்றைக்குள்ள பரபரப்பான சூழ்நிலையில் எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு வாழும்போது டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப அவசியம். அதை பற்றினது உங்களுக்கு நிறைய தெரிவிக்க வாய்ப்பில்லை. எல்லோரும் என்டோமெண்ட் ஸ்கீமை கொடுப்பாங்க. அது 5-7% தாங்க ரிட்டர்ன் கொடுக்கறது. அப்படி இருக்கும்பொழுது அதை நீங்கள் அழகாக ஒரு கோல் வச்சுட்டு என்ன தேவையோ அதுக்கு தகுந்தால் மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் போடும்பொழுது அது உங்களுக்கு தேவையான ரிட்டர்னை கொடுக்கிறது. சில பேர் வந்து ஆர்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் போடுவாங்க, அப்புறமா ப்ரைவேட் ஈக்விட்டின்னு போடுவாங்க. அது ரொம்ப ரிஸ்க்கு, அதில் விஷயம் தெரியாத உள்ளே நுழையக்கூடாது. சிட் ஃபண்டை நான் சீட்டிங் ஃபண்டுன்னே சொல்லிவிடுவேன். மோஸ்ட்லி 90% சீட் ஃபண்டெல்லாம் சீட்டிங் ஃபண்டாக ஆகிடுறது. ஸோ இப்போ எனக்கு நிறைய கிளைண்ட் வந்து கேட்பாங்க, நம்ம வந்து சில காலகட்டத்தில் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட் போடுங்க, என்னென்ன ஸ்டாக்ஸில் போடுங்கலாம் சொல்லுவோம். அவங்களும் போடுவாங்க. அதுக்கப்புறமா அது என்ன அந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய ஏற்ற இறக்கங்கள், அது எந்தெந்த விதத்தில் போயிருக்குங்கிறத பார்த்து அதை அப்பப்போ மாற்றிக்கொள்ளணும், சில விதத்தில் எடுத்துக்கொள்ளணும். இதெல்லாம் பார்க்காத என்கிட்ட வந்தவர் நீங்கள் சொன்னபடி தான் செஞ்சேன், உங்களுக்கு வந்து 27% ரிட்டர்ன் கிடச்சிருக்கு, எனக்கு வந்து 11% தான் கிடச்சிருக்குன்னு வந்து கேட்டாங்க. இதுக்கு வந்து முக்கியமான காரணம் எந்த டைமில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணின அதே ஸ்டாக்லேயே அவங்க பண்ணியிருப்பாங்க, நானும் அதிலே பண்ணியிருப்பேன். ஆனால் அவங்க எந்த டைமில் பண்ணாங்க, எவ்வளோ அமௌண்ட் பண்ணாங்க, எத்தனை நாள் அதை எடுக்காத விட்டுட்டாங்க, அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமான காரணம் இந்த ரிட்டர்னோடது. ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுவிட்டா அதோட நம்மளோட முடிஞ்சிடுச்சுன்னு இல்லாத. எல்லோரும் சொல்லுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் லாங் டேர்ம் அதில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. கரெக்டு. ஆனால் 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு முறை அதை பரிசீலித்து எந்த நிலையில் இருக்கிறது, அதை ஸ்விட்ச் ஓவர் ஃபெசிலிட்டி இப்போ எல்லா ஸ்கீம்லேயும் இருக்குது. அது தெரிந்தவர் நிதி ஆலோசகர் மூலமாக, வெல்த் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் மூலமாக தெரிஞ்சு கொள்ளும்பொழுது நீங்கள் உங்கள் பணம் வந்து ஸ்டடியாக கரெக்டாக போயிட்டுருக்கு. இது நீங்கள் என்ன செய்யணும்னா நம்ம கோல் என்ன, ஏன்னா நம்மளுடைய கோல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பக்கத்து வீட்டில் அவங்க பொண்ணுக்கு இப்படிலாம் சேர்த்தாங்க இந்த கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்லேயும் பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கலாம். அந்த ஏஜ் குரூப் என்ன, இந்த ஏஜ் குரூப் 1 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் கூட அந்த கோலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சேமிப்பு வகை தனியாக இருக்கும். அப்புறம் எந்த அளவு நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடியவர்கள் அதை பொறுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை போடணும். அடுத்தது எவ்வளோ அளவு தேவை. 5 லட்ச ரூபாய் அவங்க செய்ய போகிறாங்க, நம்ம 8 லட்ச ரூபா செய்யணுமா, இல்லை 4 லட்ச ரூபாய் செய்யணுமா, அதான் சைஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். அதை பொறுத்து அதை பார்த்துக்கணும். இதெல்லாம் எந்தெந்த காலகட்டத்தில் செஞ்சால் எப்போ நம்மளுக்கு தேவைங்கிறத பொறுத்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யும்பொழுது கரெக்டான ப்ரொப்போர்ஷன், கரெக்டான ப்ரைஸில் சரியான நேரத்தில் செய்யும் முதலீடு நம்மளுக்கு கண்டிப்பாக பன்மடங்கு ரிட்டர்னோடு கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இது வந்து கோ வித் ஹர்டுங்கிற மாதிரி அவங்க செஞ்சாங்க நானும் செய்யணுன்றது இல்லாமல்
நம்மளுடைய கோல் நம்மளுக்கு தனியான சிறப்பானது. நம்மளுடைய தேவைகள் மற்ற தேவைகளைப் போல இருந்தாலும் ஒன்றே இல்லை. இதை மாதிரி தெரிந்து கொண்டு நம்ம இன்வெஸ்ட் செய்யும்பொழுது நம் குறிக்கோளை அடைவதற்கு, அந்த கோல் எப்போ தேவையோ அவ்வளோ அடைவதற்கு ஒரு 5-6 மாதம் முன்னாடியே அந்த ஸ்பெக்குலேட்டிவ், அந்த ரிஸ்கி அக்ரெசிவ்லிருந்து நம்ம வந்து சேஃபான எஃப்டிக்கு அது மாதிரி கொண்டு வந்துடணும், லிக்விட் ஃபண்டுக்கு அது கொண்டு வந்துடணும். ஸோ அப்போ எப்போ தேவையோ உடனே அதை எடுத்துட்டுலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு நம்மளுடைய பணம், நம்ம கோல், நம்ம பணம், நம்மளுடைய சேமிப்பு, இந்த ஒரு நோக்கில் நம்ம போகும்பொழுது அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு பலவிதமான நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. டென்ஷன் இல்லாத அழகாக செய்யலாம். டேக்ஸையும் அதில் பார்த்துக்கலாம். நன்றி.